அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நவம்பர் 11th இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஓவரால் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் இன்னைக்கான லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அதாவது 25,650 பிரேக் அவுட் ஆகிட்டு 25,800 வரைக்கும் மேலே போக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இதுல ஒரு ஃபர்ஸ்ட் 5 minutes கேண்டிலுடைய ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷருடைய இம்பாக்டால டைரக்ஷனே மாற ஆரம்பிச்சிச்சு. தட் மீன்ஸ் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இங்கிருந்து மேலே போன இந்த லெவலுக்கு ஒரு கரெக்ஷன் சின்னதாக ஒரு கரெக்ஷன். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 61% டார்கெட். ஸோ நம்ம உங்களுக்கு ஏற்கனவே இந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தோம். 25,600 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அங்கிருந்து 550 அதுக்கப்புறம் வந்து 25,450 வரைக்கும் அதிகபட்சமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் இந்த லெவல்ஸ் உடைய ஃபெப் கரெக்ஷன் பாயிண்ட்ல டார்கெட் லெவல் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லெவல் டார்கெட் முடிஞ்சதும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆரம்பிச்சது. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் நம்மளுடைய பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்க தான். ஏன்னா சப்போர்ட் பிரேக் அவுட் இங்க சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சது. ஆனாலும் இந்த லெவல் வந்து ரிவர்சல் ஆகி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா சப்போர்ட் இப்ப கரண்ட் ரெசிஸ்டண்டா மாறினதுனால ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ரிவர்சல் ஆகி இப்படி கீழே வந்தா நம்மளோட இந்த லெவலுக்கு ஏற்ப பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அவாய்ட் பண்ணோம். ரெண்டாவது மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிருந்து வீக் மொமெண்டமா இருந்துச்சு. இந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் பையிங்ல வந்து ரொம்ப பையிங் லெவல் வந்து ரொம்ப வீக்காகவும் செல்லிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இங்க வந்து டைரக்டா என்ட்ரி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணல. ஆனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,700 வரைக்கும் போயிருந்தது. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்த்த மொமெண்டம் அப்படிங்கிறது இதுதான். எக்ஸாக்டா வந்து இன்னைக்கு நடந்த இந்த மொமெண்டம் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து அதுக்கப்புறம் மேல இப்படி போயிருந்ததுன்னா இது ஒரு ஜென்யூன் மொமெண்டமா ஈஸியா இருந்திருக்கும். ஆனா பீகாரோட எலெக்ஷன் நடந்ததும் மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங் வோல்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது முக்கியமான காரணமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னையோடைய எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதும் ஒரு வோல்டிலிட்டிக்கான இம்பார்ட்டன்டான ரீசன். ஸோ எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறதும் நிஃப்டி எக்ஸ்பிரிங்கிறதும் அதே பீகாரோட எலெக்ஷன்ங்கிறதுனால ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டிலிட்டி இருந்தது. ஸோ நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அந்த அடிப்படையில் 25,550 தான் நம்மளுக்கான என்ட்ரி காலில் கிடைச்சது. காலையில ஓப்பன் ஆகும் போதே புட்டுக்கான லெவல் எடுத்திருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நம்ம இந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த 25,500 கிளிக் பண்ணும்போதே நமக்கு ஸ்பாட்டுக்கான ஆப்ஷனுக்கான சார்ட்ல நம்மளுடைய எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சின்ன புல் பேக் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கல. இந்த லெவல்ல மறுபடியும் தான் நம்மளுடைய என்ட்ரி எடுத்தோம். அதுக்கு ரீசனை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த மாதிரி மொமெண்டம் ஒரு சின்னதா புல் பேக் வந்து மேல போயிருந்தாலும் டைரக்ஷன் வந்து மேல போறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன டீட்டெயில்ஸ் இது நம்ம இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் இதுல இப்ப ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மொமெண்டமோட மாறுது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வேல்யூல ஸோ இதுக்கப்புறம் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் கூட இங்க பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த லெவல்ல ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுங்கப்ப இந்த லெவல்ல மெத்தட் அப்படிங்கிறது அடுத்து 25,800 வரைக்கும் போறப்ப இந்த ரெண்டு சேனல்ஸோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டும் ரியாக்ட் ஆகும். இன்னொரு விஷயம், ஃபெப்போட கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னால எக்ஸ்டென்ஷனோட டார்கெட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 25,750. ஸோ எப்படி பார்த்தாலும் 750 ஆர் 800 இந்த லெவல் வரைக்கும் அடுத்தடுத்து டார்கெட் வர்றதுக்கான டீடைல்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கு. ஸோ ஓகே, இப்போ 25,800 இந்த லெவல் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் டைரக்ஷன் அப்படிங்கிறது மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா ஹெல்தியான ஒரு அப்சைட் மூவா மாறிடும். இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமா அல்லது ஹை வோல்டிலிட்டி இருக்கிற மொமெண்டமா இல்லாம, ஹை வோல்டிலிட்டி மீன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். ஆனாலும் அது டைரக்ஷனை பொறுத்ததா தான் இருக்கும். ஸோ டைரக்ஷன்ல இப்படி மேல கீழேன்னு இப்படி வால்டிலிட்டி இருக்கலாம். ஆனா ஒரே நேரில் இப்படி வந்துட்டு எக்ஸாக்ட் ஃபார்ம் பண்ணி சடனா கீழே வந்துட்டு அகைன் மேல போற மாதிரி ரிஸ்க் மொமெண்டம் அண்ட் வோல்டிலிட்டி இதுல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இதுல பார்க்கலாம்.
ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கலாம். ஓகே, இப்ப நம்ம டைரக்ஷன்ல என்னென்ன நடந்திருக்கு, இப்போ வரைக்கும் நடந்திருக்கு, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அவுட்லைனா பார்த்துட்டோம். ஆனா இன்டெப்தா பார்க்கணும் அப்படின்னா நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது அப்படிங்கிறது எந்த லெவல் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 25,600 அப்படிங்கிற லெவல் தான் நம்ம பிரேக் அவுட் பாயிண்டா பார்த்தோம். ஸோ அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைனும் இந்த மொமெண்டமும் சேஞ்சு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகக்கூடிய லெவல் அப்படிங்கிறது 25,500 அப்படிங்கிற ஒரு லெவல். ஸோ 25,600, 550 இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங் லெவல். இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 700 அப்படிங்கிறது ஈஸியா பிரேக் அவுட் ஆயிடும். அதே நேரத்துல மார்க்கெட்ல டைரக்ஷன் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நமக்கு 650 சப்போர்ட்டா ஒரு 600 சப்போர்ட்டா எடுக்குது, எந்த சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்த்துட்டு டைரக்ஷன் வந்து 800 வரைக்கும் நம்ம டார்கெட்டா பிளான் பண்ணிக்கலாம். இந்த லெவல்ல இருந்து கீழே புல் பேக் கொடுத்து மறுபடியும் இப்படி போக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை கேப் அப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இங்க ஓப்பன் ஆனா இப்ப கரண்ட்ல 25,700 இருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மாறிடும். ஸோ அப்ப இங்கிருந்தே மறுபடியும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லெவல் மேல போகும்போது 5 மினிட்ஸ் கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் ஆனா அந்த கேண்டிலுடைய லோ இல்லை அப்படின்னா 25,650 அப்படிங்கிற இந்த லெவலை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் இது வரைக்கும் எடுத்துட்டு போகலாம். ஸோ இதுதான் நாளைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹை வோல்டிலிட்டி அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு மொமெண்டம் இருந்தது. இன்னொரு விஷயம், இந்த சேனல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே, அதாவது 25,650, 600 இது ரெண்டுமே பிரேக் அவுட் ஆனா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 550ங்கிற சப்போர்ட் லெவல் இப்படி இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்படி மேலே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த லெவல்ல பிரேக் அவுட்டா இல்லது ரிவர்சலா அப்படிங்கிறத நம்மளுடைய மார்க்கெட் டைரக்ஷன்ல சப்போர்ட் அந்த சார்ட்டை பார்த்து நம்ம அதுக்கான டீடைல்ஸா இன்டிமேட் பண்றோம் நம்ம டெலிகிராம்ல. ஸோ அந்த டீடைல்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய டைரக்ஷனும் நாளைக்கு நடக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேசியிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது டீப் இன் த மணி அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம். இப்போ மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ட்ரெண்டிங் மொமெண்டமா அப்படி போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மணியே போதுமானதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 25,500, 25,600 அண்ட் 700 ரெண்டுல எந்த ஸ்ட்ரைக் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லா டீடைல்ஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அந்த வியூ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.